யாரு? பட்டாமணியாருங்களா? வரணும் வரணும். என்ன சாப்பிடுறீங்க? சுத்த ஜலமா, பாலா, பசுமோரா? என்ன கொண்டாட சொல்ல? உபசரிப்பே தனியிலான ஒரு சொம்பு சுத்த ஜலமே போரும். எங்க மாயவரத்துல மங்களாம்பிகா துணிக்கடைய மூடி விட்டீராமே. என்னங்க எகத்தாளமா சிரிக்கிறீர்? சுவாமி, சுதேசி துணிமணி பண்டம் பாத்திரம்லாம் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டு அடக்குமுறைய வேற அமுல்படுத்தி விட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க? மூட சொன்னதே நீங்க தானே. புள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களே, ஏன் சாமி? ஓய் முனுசாமி, நானும் உங்க கடைய கூட சொன்னேன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா அப்படி ஒரு ஆர்டரை போட்டு கொடுத்து நான் என்ன பண்றது? வயிற்று பழப்பு, கை நீட்டி சம்பளம் வாங்குறேன். அவ சொன்னதை செய்கிறேன். நான் அம்பு, அவ வில்லு. எய்தவா வெள்ளக்காரா, அவளை விட்டுட்டு இந்த அம்ப நொந்துட்டா என்னையா அர்த்தம்? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா? எங்கிருந்தோ புழைக்க வந்த வெள்ளைக்காரமுக நம்ம பொழப்புல மண்ணை போட்டுட்டானுங்க. நீங்க கைக்கூலி என்ன பண்ணுவீங்க? ஓய், உம்மை போல அவஸ்தப்படுறவாள நினைச்சுதாங்கன்னு காத்தால கிளம்பி ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குறேன். தென்னாப்பிரிக்காவில வேலைக்கு ஆள் வேணுமா, கை நிறைய சம்பளம், குடியிருக்க வீடு, சாமாதட்டெல்லாம் சம்பளம் பண்ண சோறு, நித்தம் 8 மணி நேரம் டியூட்டி, 5 வருஷம் கான்ட்ராக்ட். முடிஞ்சா வேலையில கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா பிரிட்டிஷ் ஆபீஸ்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிவிட்டு தென்னாப்பிரிக்காவிலேயே செட்டில் ஆயிடலாம். நீர் இஷ்டப்பட்டா இங்க பாரு, தோ வச்சிருக்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடும், ஏற்பாடு பண்றேன். நுரூரோ பெல்வெட்ரின்னு 2 கப்பல் டிசம்பர் 31ஆம் தேதி 1860 புறப்படுறது. ஏத்தி விட்டு விடுறேன். மங்களம், கேட்டியா பட்டாமணியர் சொன்னத? நீ இங்கேயே இரு, உங்க அம்மாவை அழைச்சாந்து துணைக்கு வச்சுக்க. 5 வருஷ கான்ட்ராக்ட்ல தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப லட்சாதிபதியா வருவர் முனுசாமியார் நம்ம தில்லை அடிச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு பொண்ணுகளும் போகலாம் இல்லையா? பேஷா, அவளுக்கு வேலை போட்டு தர போறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். கட்சிக்கார ஆளு வேற போட்டி போட்டுட்டு பொம்மலாட்டிகளை வேலைக்கு சேர்த்துக்கிறாளாம். அப்போ எனக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க சாமி. மங்களம், நீயுமா? ஆமாங்க, சீதைக்கு ராமர் இருக்கும் இடம் தான் அயோத்தி. அத போல மங்களத்துக்கு முனுசாமி இருக்கும் இடம் தான் தில்லையாடிங்கிறியா? வா வா, உன்னை தடுக்க மாட்டேன். அப்பா, அம்மா, அப்பா, நான் பாடசாலைக்கு போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா கண்ணு, ஆங்கிலத்தை அக்கறையா கத்துக்கமா. தமிழ் என் தாய்மொழி தாயே, அத நல்லா கத்துக்கிட்ட பிறகுதான் ஆங்கிலத்துல அக்கறை காட்டுவேன். ஏன்பா? உண்மைதான் வள்ளி, 2 பாஷையுமே நமக்கு முக்கியம்தான். பாரபட்சம் காட்டாம படிமா, போயிட்டு வா. சரிப்பா. மங்களம், எங்கேயோ தென்னிந்தியாவுல தமிழ்நாட்டுல தில்லையாடி கிராமத்துல இருந்த நாம இந்த தென்னாப்பிரிக்காவுல ஜோகன்ஸ்பர்க் நகரத்துல காய்கறி கடை வச்சு கண்ணியமா பொழப்பு நடத்துறோமே, அதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முந்தி இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த புதுசுல என்ன கஷ்டப்பட்டிருப்போங்க. பாவம் நீங்க கரும்பு தோட்டத்துல நோட்டா ஊர்ல கடுமையான வெயிலையும் வறட்சியிலையும் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் மங்களம், உன்னை சுகமா வச்சு வீட்டுக்குள்ளேயே வளைய வராப்ல நான் வசதி பண்ண தர முடியலையே. நீ தான் காட்டை திருத்தி நாடாக்க கல்லு மண்ணு சுமந்து ரோடு போடுற வேலையில சேர்ந்து என்ன பாடுபட்டு இருப்ப. பட்டாமணியார் பொய்யும் புழுங்கும் சொல்லி
கை நிறைய காசு, குடியிருக்க வீடு, சாமான் வாங்க ஸ்டோர்னு எல்லாத்தையும் பொல்லாததையும் சொல்லி இந்தியாவை விட்டு நம்மள வரட்டி விட்டாரு. மங்களம், பட்டாமணியார் ஒரு அப்பாவி. கவர்மெண்ட் விளம்பரம் பண்ணனத அப்படியே நம்ம கிட்ட ஒப்பிச்சு விட்டாரு. அவ்வளவுதான். இங்க வந்தப்புறம் தானே வெள்ளக்கார சூது நமக்கு தெரிஞ்சது. 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் என்ன பெரிய பணமா நமக்கு கிடைச்சது. ஊருக்கு போகலாம் வான்னு கூப்பிட்டேன். நீ வாயு வருமா இருந்த, வர முடியலங்கன்னு சொல்லிவிட்ட. ஆமாங்க, அந்த ஒரு மாசம் கடல்ல கப்பல்ல பயணப்பட்டிருந்தோம்னா கரை ஏறப்ப என் பணம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் நான் இங்கே தங்கிவிடணும்னு ஒரு தீர்மானத்துக்கே வந்தேன். அதுவும் நல்லதா போச்சு. நமக்கு சேர வேண்டிய பணத்துல குடியிருப்பு கட்டணமா பல நூறுகளை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு சில நூறுகளை நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அதுலதான் இந்த வீட்டையும் இந்த காய்கறி கடையும் நாம வச்சோம். நம்ம வள்ளி பிறந்தா அவதான் நம்ம குடும்பத்தோட விடிவெள்ளி. 15 வயசாகுது. படிப்பு முடிஞ்சா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். நாம நிச்சயமா யூரோப்ல இந்தியாவுக்கு திரும்பி போகலாம். அப்பா அப்பா, வள்ளி, என்னமா அது கையில கடுதாசு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆசாமிங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கப்பா. இந்தியாவிலிருந்து இங்க வந்திருக்கிறவங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் ஆபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு தாளை கொடுத்தாங்கப்பா. என்ன தாளு? அதுல என்ன விவரம் இருக்குது வள்ளி, சொல்லு. மார்ச் 22, 1913ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கோர்ட் தீர்ப்புப்படி தென்னாப்பிரிக்காவில் குடியேறி வசித்து வரும் இந்திய மக்களின் திருமணங்கள் செல்லத்தக்கவை அல்ல. எங்களுடைய கிறிஸ்தவ தேவாலய சட்டப்படியும் திருமண பதிவு அலுவலக ஆவணப்படியும் இந்திய திருமணங்கள், கணவன் மனைவி உறவுமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓர் இந்தியன் அவன் மனைவி என்று கருதும் பெண்ணை சட்டபூர்வமாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் தேவாலயத்தை அணுகி குருமார்கள் முன்னிலையில் சாஸ்திர திருமணமாகவும் அல்லது திருமண பதிவு அலுவலகத்தை நாடி பதிவு திருமணமாகவும் இவற்றில் ஏதாவது ஒன்றை உடனடியாக பின்பற்றி எமக்கு சான்றிதழ் வாங்கி தர வேண்டும். தர மறுத்தால் கணவனும் மனைவியும் பிரிந்து தனித்தனியாகத்தான் வாழ வேண்டும் என்பது கடுமையான உத்தரவாக பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்குப்பா. என்னமா அது விசித்திரமான உத்தரவாக இருக்கு. அப்போ நானும் உங்க அம்மாவும் கணவன் மனைவி இல்லையா? அக்னி சாட்சியா ஐயர் வேத மந்திரம் ஓத, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி மஞ்சள் அரிசியும் மல்லிகைப்பூவும் தூவ நீங்க கட்டின இந்த புனிதமான தாலியையா கேவலப்படுத்துறாப்ல? இது என்னங்க சட்டம்? இத இப்படியே விட்டுட்டு தேடப்படாதுமா. இந்தியாவிலிருந்து நமக்காக குரல் கொடுத்து நம் உரிமைக்காக கை கொடுக்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு ஒரு பெரியவர் இந்த தென்னாப்பிரிக்காவில இருக்காராம். இன்னைக்கே இப்பவே அவரோட முகவரியை தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் தரிசிக்க போறேன். ஜாக்கிரதமா, சட்டம் போட்டு இருக்கிறது வெள்ளக்காரவங்க. கட்டுப்படாம நடந்துகிட்டா அவங்க கண்மூடித்தனமா சுட்டு போடுவாங்க. தாயே, எதுவும் விபரீதம் வராப்புல இருந்தா விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடுங்க. போயிட்டு வாங்கம்மா. தடுக்காதே தடுக்காதே, இந்திய திருமணத்தை தடுக்காதே. தடுக்காதே தடுக்காதே, இந்திய திருமணத்தை தடுக்காதே. பிரிக்காதே பிரிக்காதே, இந்திய தம்பதிகளை பிரிக்காதே. பிரிக்காதே பிரிக்காதே, இந்திய தம்பதிகளை பிரிக்காதே. திணிக்காதே திணிக்காதே, ஆங்கில திருமண முறையை திணிக்காதே. திணிக்காதே திணிக்காதே, ஆங்கில திருமண முறையை திணிக்காதே. வற்புறுத்தாதே வற்புறுத்தாதே, பதிவு திருமணத்தை வற்புறுத்தாதே. வற்புறுத்தாதே வற்புறுத்தாதே, பதிவு திருமணத்தை வற்புறுத்தாதே. Hey, Indian fools! Stop here! Don't enter into the transfer. Don't come here. Stop that. கூலி பட்டாளமே, கூக்குரல் எழுப்பாதே. உரிமைக்கு போராட உள்ளே வருவோம், டிரான்ஸ்வாலை தாண்டுவோம், வெள்ளை துறையை சந்திப்போம். இந்தியர் மானம் காக்க இந்திய திருமணத்தை, இந்திய திருமண சடங்கை விட்டுவிட மாட்டோம். தாலியே இந்திய பெண்களுக்கு வேலி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்ன நீதி? போதும், நிறுத்து. குறிப்பிட்ட எல்லை தாண்டி அது குற்றம். கூக்குரல் எழுப்பியது இன்னும் ஒரு குற்றம். சட்டத்தை புறக்கணித்தது சகிக்க முடியாத மாற்றம் ஒரு குற்றம். கன்னி பெண்ணை
போராட துணிந்தது பொறுக்கவே முடியாத குற்றம். பெண்ணே, உன்னையும் இதோ நிற்கின்றாரே இந்த பெண்மணி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் துணைவியார் புரட்சிக்காரி கஸ்தூரிபாயையும் மற்ற பெண்களையும் கைது செய்து கந்தக சிறையில் இப்போதே அடைக்கின்றோம். 3 மாதம் சிறைவாசம் உங்களை முடக்கிவிடும். போராட்டமும் புரட்சியும் அடங்கிவிடும். ஏறுங்கள் வண்டியில், ஏறுங்கள் வண்டியில். போங்க போங்க. வள்ளி, 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 நான் அப்பவே சொன்னேனம்மா, கேட்டியாமா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியேம்மா. ரத்தமும் சதையுமா இருந்த நீ இப்படி வெளுத்து எலும்பும் தோளுமா ஆயிட்டியே. தாயே, என் தாயே, எத்தனை ஒசரமா இருப்ப. இப்படி கூணி சிறுகி கிழிச்ச நாரா செதஞ்சு போயிட்டியம்மா, செதஞ்சு போயிட்டியே. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேங்க. உணர்ச்சி வசப்பட்டு என் மவளை நானே உருக்குலைச்சிட்டேங்க. நம்மோட ஒளிமயமான எதிர்காலத்தை தொலைச்சிட்டேன். ஐயோ, யாரோ வராங்களே. யாரோ இல்லையம்மா, உங்களில் ஒருவன் நான், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்திருக்கிறேன். வள்ளி உங்களுக்கு மட்டும் மகள் அல்ல, இந்திய தாய்க்கே தலைமகள் அவள். இப்படி நிலைகுலைந்து விட்டாளே. புரட்சி குயல், எழுச்சி கனல் என்னமாய் கன்றிவிட்டது. நெட்டை பணமரமாய் நின்றவள் இன்று குட்டை புதர்ச்செடியாய் குன்றிப்போய் விட்டாளே. வள்ளி, வேதனைப்படுகிறேன். குளிர்காலம் எப்போதும் தொடராது. நிச்சயம் வசந்த காலம் வரத்தான் போகிறது. வள்ளி, வள்ளி, என் மகளே. சொல்லுங்கள் தந்தையே. தில்லையாடி வள்ளியம்மையே, நீ சிறைக்கு சென்றது குறித்து வருந்துகிறாயா? வருத்தமா? மீண்டும் கைது செய்யப்பட்டாலும் நான் சிறை செல்ல தயார். அதனால் இறந்து போக நேரிட்டாலும் என் தாய் நாட்டிற்காக உயிரை துறப்பது போல் எனக்கு வேறெதுவும் மகிழ்ச்சியே தராது பாபுஜி. என்ன கஸ்தூரிபாய், என்ன நடந்து விட்டது? ஏன் இந்த சோகம்? கன்னங்களில் கசிந்தொழுகும் கண்ணீர். தில்லையாடி வள்ளியம்மை இறந்து விட்டாளாம். ஹே ராம். பாவம் அந்த பெண். பூப்படையா பருவத்திலேயே பூமியில் சாய்ந்து விட்டாள். சிறை அப்பெண்ணை இரையாக்கி கொண்டு விட்டது. 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளாகிய இன்று வள்ளிக்கிழங்காய் வளர வேண்டிய பெண் பத்தி குச்சியாய் தீர்ந்து விட்டார். வள்ளியம்மையின் தொண்டும் தியாகமும் அழியாதது. தனது பெயரையும் தன்னுடைய நெடிய உருவத்தையும் பாரம்பரியம் அழியாமல் அத்தனை இந்திய நெஞ்சங்களிலும் பதித்து விட்டாள் வள்ளியம்மை. 1999 ஏப்ரல் 20 தென்னாப்பிரிக்காவில் உள்ள வள்ளியம்மையின் கல்லறை புதுப்பிக்கப்பட்டது. நினைவு விழாவில் ஏராளமான இந்தியர், அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். வள்ளியம்மையின் கல்லறையில் ஒரு திருக்குறளும் பொறிக்கப்பட்டது. அஞ்சலி செய்தோர்களுக்கெல்லாம் தியாகி நெல்சன் மண்டேலாவின் கையெழுத்திட்ட வள்ளியம்மையின் புகைப்படங்கள் விநியோகிக்கப்பட்டன. நெல்சன் மண்டேலாவின் பெருமுயற்சியால் தான் வள்ளியம்மையின் கல்லறை அடையாளம் காணப்பட்டு வெளிக்கொணரப்பட்டு புதுப்பிக்கப்படவும் விழா எடுக்கப்படவும் காரணமாயிற்று.